ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி மருத்துவ குணம் நிறைஞ்ச வாழைப்பூவை வச்சு ஒரு வடை தான் செய்ய போகிறோம். நீங்கள் வழக்கமாக செஞ்சு பார்த்து சாப்பிட்ருப்பீங்க. இருந்தால் கூட நான் சொல்கிற மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த வாழைப்பூ வடையானது ரொம்ப 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 சத்து மிக்கது. சில வீட்டுகளில் குழந்தைங்க வாழைப்பூவை சாப்பிடாது. அவங்களுக்கு இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுத்தா சூப்பராக செய்வாங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு ஒரு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்ல ஒரு 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டு சுத்தமான தண்ணியை ஊற்றி வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கு இடையில் நம்ம வாழைப்பூவை க்ளீன் பண்ணி அந்த உள்ளே இருக்க ஃபெட்டல்ஸை எடுத்து பொடிஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி மோர் தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா கருக்காது. அதை நீங்கள் வடை போடுறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போது பருப்பு நல்லா ஊறி வந்துருச்சு 2 மணி நேரம். இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஊற வச்ச பருப்புலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம ஊறின பருப்பை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஊறின பருப்பு கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் வத்தல், கூடையே ஒரு 5 அல்லது 6 பூண்டு, கொஞ்சம் சோம்பு, கூடவே கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு. இதை போட்டு மிக்சியில் லைட்டாக கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக இருக்கட்டும். இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்ச எடுத்து வச்ச கடலைப்பருப்பு, கூடையே ஒரு பல்லாரி, கொஞ்சம் பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்து இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்ச வாழைப்பூவை இதோட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வடையில் உங்களுக்கு சரியாக வரும். வடை சுடும்போது வாழைப்பூவை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாம் ஒன்று போல் கலந்து வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். கடைசியாக அந்த மாவை நீங்கள் உருட்டி பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக உருட்டதுக்கு வரணும். ஒருவேளை உருட்டதுக்கு வரலைன்னா 2 ஸ்பூன் கடலை மாவை இதோடு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வடை போட்டுடலாம். ஒரு கடாயில் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு உருண்டையாக, அதாவது ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸில் உருண்டை பிடிச்சி அதை 2 உள்ளங்கையிலையும் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சூப்பரான ஷேப்பில் வடை கிடைக்கும். இதே மாதிரி எல்லா மாவும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது உருட்டதுக்கு டைம் ஆகுதுன்னா நீங்கள் முதல்லையே ஒரே ஷேப்பில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் விவரமானவங்க, கொஞ்சம் அனுபவம் உள்ளவங்க உடனே உருட்டி ப்ரெஸ் பண்ணி போடுவாங்க. நீங்கள் புதுசாக போடுறதா இருந்தால் உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி போடுங்க. இப்போது வடை ஒரு பக்கம் வெந்ததும் நீங்கள் ஒரு கம்பி வச்சோ இல்லை கரண்டி வச்சோ திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டு எண்ணெய் பொங்குன எண்ணெய் பொங்குறது அடங்குனதுக்கு அப்புறம் நம்ம இந்த பருப்பு வடையை எடுத்துக்கலாம். அந்த நுரை அடங்கினாலே பருப்பு வடை வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம வடையை எடுத்து வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மற்ற இருக்கிற மாவு எல்லாத்தையும் நான் இப்போது வடையாக சுட்டு எடுத்துக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் மெத்தடுங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். யோசிச்சு பார்க்குறதுக்கு வேணால் உங்களுக்கு ஐயோ இது கஷ்டமான ரெசிபியோ அப்படின்னு தோணும். ஆனால் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். எல்லா வடையும் நீங்கள் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சத்து மிக்கது, ரொம்ப ஹெல்த்தியானது. பெரியவங்க முதற்கொண்டு சின்ன குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்து அவங்களுக்கு கொடுங்க, அவங்க ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.